Tamil movie you watched, right? Yeah, Tagalan, yeah. Yeah, how was that? It was actually amazing. I love the perseverance of the main character. He has a lot of monologues and he was able to pull through. Like, I think his acting was really, really superb. And yeah, I think that's it for me mostly. I enjoyed the setting, I enjoyed the build-up. It was gradual and it was intense at the same time. So yeah, I love it. Thank you very much. So how much you rate out of 10? Huh? Out of 10, how much you rate? Comfortably, I think I'll give it an 8. 8 out of 10. Thank Yeah, you. it was good. Thank you so The much. CGI, maybe CGI could use a little bit of work, like the Black Panther, the snakes. They could have done that a little bit better, but nothing to worry about still. Just good. Vikram. I think I will remember that. I really love the guy. I'd like to see him in more movies anyway, so yeah. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே. விக்ரம் ஆக்டிங் செமையாக இருந்தது, பட் டெட்ஸ் நோ செகண்ட் ஹாஃப். பட் ஓவரால் ஒன் டைம் வாட்சணும். I don't even know Tamil, bro. I came with this guy. நான் லாஸ்ட்ல கங்குவா வருவாருன்னு எதிர்பார்த்தேன், கங்குவா வரல. எல்லாம் ரெண்டும் ஒரே ப்ரொடக்ஷன் தான் ப்ரோ. தங்கலான் தானே பார்த்தீங்க ப்ரோ? அதான் ப்ரோ, தங்கலான் யூனிவர்ஸ் நினைச்சு லாஸ்ட்ல கங்குவா வருவாருன்னு நினைச்சேன். லாஸ்ட்ல தங்கா அவ்வளோ காமிச்சாங்க, இவ்வளோன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் புரியல ப்ரோ, தலையெல்லாம் சுத்துது. படம் எப்படி இருந்து? லண்டன் டைம் பாஸ் வியூவர்ஸ் வணக்கம். ஓகே தான் மூவி, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். பட் ஆனால் என்னென்னமோ எடுத்து சொதப்பின மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக. மற்றபடி கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ட்ராகிங் இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் சூப்பர். பட் மூவி வந்து ஒரு ஸ்டோரி தான், கோல்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப உருட்டின மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ரேட்டிங் என்ன சொல்லுவீங்க? ரேட்டிங் வந்து நான் வந்து 6 out of 10 கொடுப்பேன். நல்ல படம், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லேக் பண்ணி எடுத்துருக்க மாதிரி இருந்துச்சு. தமிழ் பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புஷ்பா வாய்ஸ் பேசியிருக்கானுங்க. ஸோ படம் வந்து ஓகே தான், நமக்கு இல்லை. விக்ரம் ஆக்டிங் வந்து வேற லெவல், சான்ஸே இல்லை. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் கூட நடிச்சிருந்த எல்லார் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ப்ரெடிக்டட் தான், எல்லாமே ப்ரெடிக்டட் தான். கிளைமேக்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6, 7. தங்கலான் ஆஸ் யூஷுவல் ராங் வெயிட் மூவி. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரது விக்ரம் தான் சொல்லணும். உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு விக்ரம், அது பாசிட்டிவ். செகண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு. அதை தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1000 ஒருவன் அப்படியே கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு படம் ஃபுல்லாக. மறுபடியும் ஜாதி அரசியலில் பேசிகிட்டே இருக்காரு ரஞ்சித். இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகவதர் காலத்துலேயே பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர் எவ்வளோ ஒரு 50 படம் நடிச்சிட்டு இருந்த மாதிரி. பட் எனிவே அவர் ஜாதி அரசியல் இல்லாமல் படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு அவன் ஒன்றும் முன்னேறிட்டு இருக்கான் வாழ்க்கையில், இப்படி எப்படியோ போயிட்டு இருக்கான். இவர் மறுபடியும் பழசையே சொல்கிற மாதிரி இருக்குது. பட் மூவி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் மூவி, கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நேஷனல் அவார்டு விக்ரம்க்கு 100% கிடைக்கும், இல்லை மாற்றிருக்கிறதே கிடையாது. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, மண்ணில் புரண்டு டெடிகேட் பண்ணியிருக்காரு. விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பண்ணியிருக்காரு. தேட்டர்ல எல்லாருமே நிறைய கிளாப்ஸ் இருந்துச்சு அவரோட சில ஆக்டிங்கெல்லாம். ஃபீல் குட் மூவி கண்டிப்பா. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ஜி. ஆனால் எனக்கு ஜாதி அரசியல் பிடிக்கல, அதனால நான் 10 கொடுக்கல, இல்லாட்டி அதனால 8. Movie was good and Vikram, he is really good. The story is good. I'm not a Tamil, so but I'm fan of Vikram. Okay. I really enjoyed it. And how much do you rate out of 10? 8. நல்லா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமான இதாக இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.